வணக்கம் மக்களே. இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, சுக்கினி வந்து முளைக்க வச்சுருந்தேன். சுக்கினியும் இது செரி டொமேட்டோவும் வீட்டுக்குள்ளே போயிட்டு வச்சதால் இது வந்து கடகடண்டு வளர்ந்தீங்க பாருங்கள், வளைஞ்சு இங்கே முறிஞ்சே போயிட்டு. அப்போ இதை நான் இப்போ என்ன செய்கிறேன்டா, தனித்தனியாக இப்படி பிடிங்கி நட்டுட்டு சப்போர்ட்டுக்கு வந்து இங்கே இப்படி ஈக்க வச்சுருக்குறேன். ரெண்டா வளைஞ்சு விழாமல் இனி ஸ்ட்ராங்காக வளரும், முறிய மாட்டுது. டக்குன்னு முறிஞ்சிடும் சுக்கினி. ஈக்கு வந்து முடிஞ்சுது. அதனால் பாருங்கள் ஐடியாவை. ஸ்ட்ரோ இருந்துச்சு, ஏதாவது வேணும் தானே உடனே. இப்போ நீ கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இது வளைஞ்சு முறிஞ்சிடும். அதனால் ஸ்ட்ரோ இருக்குது, இதை வச்சுருக்கு. இப்படி எல்லாத்தையும் செய்துட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கினி எல்லாம் சாடியில் எப்படி கப்பில் போட்டு, இந்த பார்த்தீங்களா என்ன கப்புன்னு இதில் போட்டு சப்போர்ட்டுக்கு என்ன இருந்தாலும் வைக்க வேண்டிய எங்களோட ஐடியா பொறுத்தானே எல்லாம் வச்சாச்சு. வடிவாக முளைச்சி வந்துட்டு பார்த்தீங்களா. இனி இப்படி கொஞ்சம் கவனமாக தண்ணி ஊற்றிட்டு வைக்கணும். சுக்கினி செய்துட்டேன். இனி வந்து டொமேட்டோ இந்த சின்ன சின்ன கண்டுகளை வந்து நடப்போகிறேன். அதையும் நட்டுட்டு உங்களை காட்டுறேன். வெயிட் பண்ண இப்படி நடுறன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இருந்தாலும் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இங்கே வேர் பிரியாமல் மண்ணோட எடுத்தால் நல்ல மண்ணை நிறைய குவிஞ்சி இருக்கிறதால அப்படி வருது. இப்படி வச்சுட்டு பிடிச்சி கொண்டு கவனமாக செய்யணும். டக்குன்னு முடிஞ்சிடும். வீட்டுக்குள்ளே வைக்கிற சீட்ஸ் வந்து சரியான ஒரு என்னென்னு சொல்கிறோம், தொட்டால் முறியும் என்ற அளவுக்கு தான் வளர்ந்து போயிருக்கும். வச்சு கொஞ்சம் இப்படி அமர்த்திட்டோம்னா சரி. இந்த இப்போ எண்டு நட்டுட்டேன். இதே மாதிரி நட்டு தான் செய்துட்டு காட்டுறேன். ஓகே, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். தக்காளி கண்டு எல்லாம் நட்டாச்சு தனித்தனியாக. இது எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குது கண்டு. இதில் இது பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக ரெடி பண்ணிட்டேன் சுக்கினியை. இப்போ நான் என்னென்னா இன்னொரு சீட்ஸ் வந்து நடுகிறதுக்கு வைக்கப்போம். இதுதான், இது வந்து ஒரு இட்டாலியன் ஜூக்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த சுக்கினி மாதிரி இப்படி நீளம், புடலங்காய் மாதிரி, எங்களோட புடலங்காய் மாதிரி இருக்கும், இப்படி நீளமானது. இதோட சீட்ஸ் வந்து இதுதான் பாருங்கள், சரியான கொஞ்சம் வைரம் மாதிரி இந்த சீட்ஸ். அதனால் இது ஒரு 20-30 நிமிஷம் வந்து தண்ணியில் நனைய வைக்க போகிறேன். நனைய வச்சுட்டு அதில் எப்படி நடுகிறதுன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இன்னொரு சீட்ஸ் போடுறதுக்கு இந்த பாருங்கள், இந்த பேன்சி பூ கொண்டு வாங்கினான். அந்த இது வந்து கப் மாதிரி சரியான ஈஸி. இதுக்குள்ளேயே நான் மண்ணை போட்டு ரெடி பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நீ இந்த சீட்ஸ், இது கொஞ்சம் சுக்கினி, இதை பாருங்க வட்டை சுக்கினி, இதை கொஞ்சம் போட்டு முளைக்க வைக்கப்போ. ஒன்றும் பெரிய வேலை இல்லை. இப்படி வச்சுட்டு இதெல்லாம் அமர்த்த வேண்டியதை இப்படி நோண்டிட்டு அவ்வளோதான். அது வச்ச பிறகு வடிவாக பண்ணினா சரி. தண்ணியை தெளிச்சுட்டு வச்சோம்னா 4 நாளில் குயிக்காக ரெடி ஆகிடும். ஓகே, இன்னும் ஒன்று இருக்குது, 2 இருக்குது. அதே ஒரு மூலையில், இதையும் அப்படி ஒரு மூலையில் வச்சுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் கம்போஸ்ட்டு போட்டு பாருங்கள், இப்போ தெரியாத படிக்க மூடிட்டு அமர்த்திட்டு தண்ணி தெளிச்சுட்டு வைக்க வேண்டியா. இவ்வளோதான் வேலை. இப்போ பாருங்க, அடுத்தது வைக்கிறதுக்கு இந்த சூக்கா நான் உங்களை முதல்ல காட்டினேனே, புடலங்காய் மாதிரி. இது ரெடி பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு மண் ரெடி பண்ணிட்டேன். இதை நனைய வச்சு மடுத்துட்டேன். அரை மணத்தியெல்லாம் தண்ணியில் நனைய வச்சினேன். இதை இப்படியே வந்து இதுக்குள்ளே வச்சு உங்களுக்கு நட்டு காட்டுறேன் நான் பாருங்கள். இப்படித்தான் உள்ளே போட்டுட்டு
ஆனால் இந்த சீட்ஸ் வாங்கி ஒரு 2 வருஷம் ஆச்சு. முதல்ல முளைச்சி எனக்கு காயெல்லாம் எடுத்தேன். இப்போ இந்த பாப்பம் சீட்ஸ் வருதா முளைக்கதா இல்லையான்ட்டு. இதில் 2 இடம் ஃப்ரீயாக இருக்குது தானே, அதில் வந்து 2 கியூக்கம்பர் சீட்ஸ் போட்டு வைக்கப்போம். 2 இல்லை 4 போடுறேன். சில நேரம் முளைக்காமல் போனால் உண்டு, அதுக்காக அந்த மூலையில் உண்டு இந்த மூலையில் உண்டு. ஆனால் போட்டுட்டு மறக்காமல் எழுதி வைக்கணும் என்ன வச்சுருக்கேன். இல்லாட்டி அது முளைக்கிற நேரம் எங்களுக்கே தெரியாமல் போயிடும், என்ன வச்சேன்னு மறந்துடும். பார்த்திங்க தானே, எழுதியும் வச்சுட்டேன். அப்போ எனக்கு அது முளைச்சி வரைக்கும் கன்ஃபியூஸ் இருக்காது என்னண்டு. அந்தந்த இடத்துல நடலாம். ஏன்னா கியூக்கம்பர் வந்து கொடியாக படர்றது, அதை எல்லா இடமும் நட்டு வைக்கல. அதுக்காக அப்படி எழுதி வச்சுட்டேன்னு சொன்னால் ஓகே. முதல் நீங்கள் சீட்ஸ் வந்து எப்படி போடணும் முளைக்க வைக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டினான். இதை பாருங்க, சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து இது வந்து ஒரு 10 நாள் இருக்கும் போட்டு நட வச்சு எல்லாம் அப்படி முளைச்சி வடியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல வடியாக வளர்ந்துருக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு சொன்னால், இங்கே வந்து ஸ்லக் வந்து கண்டுபிடிச்சதுண்டா, ஸ்னெயில் ஸ்லக் வந்து இந்த சன்ஃப்ளவர் இந்த கண்டை வந்து இப்படி முளைச்சி வர்ற டைமில் தான் நமக்கு சாப்பிட விருப்பம் வந்து டக்குண்டு அப்படியே 2 இலையும் சாப்பிட்டு போயிடும். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் நான் மருந்து போட்டு வைக்கணும். அவ்வளோ காட்டுவோம் எடுத்து நம்ம இப்போ முளைச்சி வரைக்கும் பார்க்குறதே ஒரு சந்தோஷம் தானுங்க. இதுக்குள்ளே வந்து ரணபீன் சீட்ஸ் எல்லாம் போட்டு முளைக்க வச்சுருக்கிறேன். அதை முளைச்சப்புறம் உங்களை காட்டுவேன். இங்கே பாருங்கள், இது வந்து பெரிய தக்காளி. நான் முதல்ல வந்து செய்தது இந்த குட்டி குட்டி செரி டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. இது பெரிய பெரிய தக்காளி. சீட்டெல்லாம் போட்டு வச்சு அப்போது நான் காட்டின மாதிரியே தனித்தனியை நட்டு இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்குறாங்க எல்லாம் மடிவாக. இதை பாருங்கள், இது வந்து என்ன சீட்ஸுண்டா, பியோனி பொப்பி என்று சொல்கிறது. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து இதில் போடுறேன், அந்த பூவிൻ്റെ படம் எப்படி இருக்குமெண்டு. நிறைய சீட்ஸை போட்டுவிட்டேன். இந்த பாருங்கள், அது கடுகு மாதிரி இருக்கும் அந்த சீட்ஸ். அது இவ்வளோ வளர்ந்து போய் நிறைய வளர்ந்து வந்துட்டு இனி இதை கொண்டு போய் நான் வெளியில் வைக்கணும். என்னட்டு அந்த க்ரீன் ஹவுஸுக்குள்ளே வந்து வைக்க பழுதாக போயிடும். முடிவான பூ பூக்கும் இந்த பியோனி. இது வந்து ஸ்வீட் பீயும் வந்து ஒரு வடிவான ஒரு கொடியாக படர்ந்து வளர்கிற ஒரு பூக்கண்டு. நான் போன வருஷம் இருந்த என்னட்ட இருக்குது ஃபோட்டோ, உங்களுக்கு போட்டு விட்றேன் பாருங்கள் ஸ்வீட் பீ எப்படி பூக்குமெண்டு. இது வந்து ஸ்வீட் பீ தான் முதல்ல நான் காட்டினேன், அப்போ தான் வளர்ந்து வந்தோன்ருக்கு. இது வளர்ந்துட்டு பாருங்கள், இது வந்து கொடியாக படரும், அதுதான் இப்படி போகுது உயரமாக வளர்ந்து. நான் உங்களுக்கு நட்டு பூ பூக்கிலாம் காட்டுவேன். நான் ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோவில்.